ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. விஷ்ணு வழிபாட்டில் மிக முக்கியமானது சாலக்கிராமம். சாலக்கிராமம் என்பது தெய்வீகம் நிறைந்த ஒரு கல்லாகும். சாலக்கிராம கற்கள் விஷ்ணு பகவான் வாசம் செய்யக்கூடிய பொருள்களில் ஒன்று. குறிப்பாக திருமலை திருப்பதியில் நடக்கும் பூஜைகளில் சாலக்கிராமத்திற்கு மிக முக்கியமான பங்குண்டு. சாலக்கிராம கற்கள் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. கிடைப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். சாலக்கிராமத்தை யார் வேண்டுமானாலும் தொட்டு வழிபடலாம். ஆனால் சுத்தமாக இருக்க வேண்டும். சாலக்கிராமம் வைத்து வழிபடுகிற வீட்டில் சகல இறை சக்திகளும் அருள் செய்வதாக நம்பிக்கை. சாலக்கிராமம் இருக்கும் இடத்தில் விஷ்ணுவே வாசம் செய்வதாக ஐதீகம். சாலக்கிராம கற்கள் நேபாளத்தில் முக்திநாத் பகுதியில் உள்ள கண்டகி ஆற்றங்கரையில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த கற்களில் இயற்கையாகவே திருமாலின் சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற உருவங்கள் காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கற்கள் கண்டகி நதியில் தானாக உருவாகி வருவதாகவும் அது பல வடிவங்களில் பல வகைகளில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கற்களில் இயற்கையாகவே திருமாலின் சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற உருவங்கள் காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கற்கள் கண்டகி நதியில் தானாக உருவாகி வருவதாகவும் இது பல வடிவங்களில் பல வகைகளில் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. சாலக்கிராம கல் பூஜை செய்யும் முறை. சாலக்கிராம பூஜை செய்வது மிகவும் எளிதானது. குளித்து முடித்து தூய ஆடை அணிந்து பக்தியுடன் சாலக்கிராமத்தை எடுத்து சிறிய அளவில் அபிஷேகம் செய்து ஊதுபத்தி காட்டி இனிப்பை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். மேலும் துளசி இலை சமர்ப்பித்து வழிபாடு செய்வது சிறப்பை தரும். சாலக்கிராமத்துக்கு அபிஷேகம் செய்த நீரை தலையில் தெளித்து கொண்டால் வைகுண்ட பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாக விக்கிரகங்கள் சேதமடைந்துவிட்டால் அதை நீர்நிலைகளில் சேர்த்து விடுவார்கள். அதற்கு பதிலாக வேறு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுவது வழக்கம். சாலக்கிராம கற்கள் பின்னப்பட்டிருந்தாலோ அல்லது விரிசல் இருந்தாலோ அதை செம்பு வெள்ளி கம்பிகள் வைத்து கட்டி பூஜைக்கு பயன்படுத்தலாம். அபிஷேகம் ஆராதனைகள் செய்யலாம். வீட்டில் ஆண்களும் பெண்களும் தினமும் சாலக்கிராமத்தை பூஜிக்க வேண்டும். சாலக்கிராமத்திற்கு தினமும் பூஜை செய்து வழிபட்டு வந்தால் மனம் தெளிவடையும். சாலக்கிராமம் இருக்கும் இடமானது இறைவன் இருக்கும் இடத்திற்கு சமமானது. சாலக்கிராமத்திற்கு பூஜை செய்தால் யாகம் தானம் செய்த பலன் கிடைக்கும். 1000 ராஜசூய யாகம் செய்தாலும் ஒரு நாள் சாலக்கிராம பூஜை செய்த பலனுக்கு இணையாகாது. சாலக்கிராம கற்கள் இருக்கும் இடத்தில் சகல இறை சக்திகளும் நித்திய வாசம் செய்வதாக ஐதீகம். சகல செல்வங்களும் பரிபூர்ண விருத்தியாகும். சாலக்கிராம பூஜை செய்பவர்களின் உள்ளம் தூய்மையாகும். மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் குடிகொள்ளும். மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் பெருமாளும் வாசம் செய்வார். ஆகவே தொழிலில் வியாபாரத்திலும் அபிவிருத்தி உண்டாகும். சாலக்கிராமத்தை நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்து வணங்கி வந்தாலும் ஒருவர் செய்த முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய